எனக்கு பெரிய வருத்தம்னு கூட சொல்லலாம். ஏன் எங்க சிஎம் விஜய் சார் வந்து ஒரு இரங்கல் கூட இன்னும் தெரிவிக்கலன்னு தெரியல. இந்த போலீஸ் இலாக்கா வந்து அவருடைய இதுல தானே இருக்கு. அப்ப அவரு எனக்கு அத பத்தி ஒரு தகவலுமே ஏன் சொல்லல? ஏன் மறைக்கிறாங்களா? இல்ல இந்த கேஸ திசை மாத்துறாங்களாங்கிற பயம் தான் எனக்கு இருக்கு. அவரு இறங்கி நான் இருக்கேன்னு ஒரு வார்த்தை சொல்லல. அவரு அவரு எங்கள காப்பாத்த பார்ப்பாங்களா? அவங்களுடைய இத காப்பாத்த போறாங்களான்னு தெரியல. கடைசியில இது லாக்கப்ல கைதிகளால நடந்ததுன்னு சொல்லி கேஸ் மாத்திருவாங்களோங்கிற ஒரு பயம் என் மனசுல இருந்துகிட்டே இருக்கு. கேட்ட கோரிக்கை அது இன்னைக்கு இல்ல என்னைக்கு நடக்கும். ஆனா என் தம்பிக்கான நியதி அவன நான் கொண்டு போய் அடக்கம் பண்ணதுக்கு முன்னால கிடைக்கணும். கிடைச்சாதான் அது உண்மையா இருக்கும். நான் அவன வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா நடக்குமோ நடக்காதோ போயிட்டானேன்னு ஒரு எண்ணம் ஸ்லோ ஆயிரும். நான் அதுதான் பேசிட்டு இருக்கேன். நான் பேசிட்டு நான் என்னன்னு சொல்றேன். அமைச்சர்கள் 2 பேரும் இன்னைக்கு வரதா சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து அத பத்தி என்ன தகவல் தற்போது வரை என்ன முடிவு இல்ல நாங்க இன்னும் பேசிட்டு தான் இருக்கோம். இப்போது வரைக்கும் என்ன வந்துட்டு இருக்காங்க பெரியவங்க. எஸ்பி வந்திருக்காங்க. தற்காலிக வேலை தருவதாகவும் இடம் தருவதாகவும் பிள்ளைக்கு படிப்பு செலவு ஆமா. வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எப்படி நீங்க வந்து வேலை வாய்ப்பு முதல்வர் வந்துட்டு ஆணை பிறப்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதிகாரமா பூர்வனா இப்ப ஆணை வேணும்ல, எழுதி வேணும்ல. ஏன்னா நாங்களே சார்ட்ட கேட்டோம், சார் நீங்க இப்படி சொல்றீங்க, நாளைக்கு நீங்க மாறி போயிட்டீங்கன்னா நாங்க யார்கிட்ட சார் போய் கேட்கணும்னா, இல்ல நான் வந்து எழுதி சொல்றேன், ரெக்கார்டு வச்சுக்கோங்க, நான் இங்க தானே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் சிஎம் சார்ட்ட இருந்து ஒரு அதிகாரப்பூர்வமான அங்கீகாரம் கிடைச்சிட்டுன்னா என் பிள்ளைக்கு எங்களுக்கு ஒரு நிம்மதி இருக்கும் இல்லையா? சரி இது கன்ஃபார்மா நடக்கும். இதுதான் நீங்க ஏன்னா நேத்து வந்து ஈவினிங் அங்க வந்த ஒரு ஆடியோ வந்து இருக்காங்க. இங்க நேத்து வந்தவங்க நான் இப்பதான் ஜாயின் பண்ணியிருக்கேன்ட்டு வராங்க. யாரை எப்ப மாத்துறாங்கன்னு தெரியல. அந்த ஒரு பயம் இருக்கு. அதுக்கான நடவடிக்கை அவங்க எடுத்துட்டு இருக்காங்க. அதாவது அவங்க நேற்றுக்கு சொன்னாங்க, உடலை பெற்றுங்க, நாங்க மற்ற தீர்வுகளை எல்லாம் தாரோம் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க அதுக்கு உடலை வாங்குறது டிசைட் பண்ணி எல்லாருமே நிறைய பேர் வந்து நாங்க இருக்கோம் சொன்னாங்க. எல்லாம் சாரும் சொல்றாங்க, நம்பிக்கை இருக்கு. கலெக்டர் சார் மேலையும் எஸ்பி சார் மேலையும் முழுமையா நம்பிக்கை இருக்கு. நல்லபடியா தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி வேலை விஷயத்துக்கு எனக்கு அங்கீகாரமான ஒரு அறிவிப்பு வேணும்ல. சிஎம் சார்ட்ட இருந்து கிடைச்சுன்னா அவளுக்கு எப்போ வேணாலும் வேலை நிரந்தரம்னு இருந்துன்னா எனக்கு நிம்மதி இருக்கும் இல்லையா? இல்ல 3 மாசம் பார்த்துட்டு வேகன்சி வந்ததுக்கு அப்புறம் வாமான்னு அனுப்பிட்டா நாங்க வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணுவோம்? அந்த ஒண்ணுமாவது அவர் எனக்கு பண்ணி தரணும். அப்ப சிஎம் அறிக்கை வந்தா நீங்க உடனே வாங்கிடலாம்.